தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நன்னாளாகும். அன்னை தன் தவ புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுகிறது. தமிழ் கடவுளாக பக்தர்களால் போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான். முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களுள் தைப்பூசமும் ஒன்றாகும். தை மாதம் என்றால் பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்போ அதுபோல தைப்பூசமும் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். நடப்பாண்டிற்கான தைப்பூசம் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், தனி உள்ளிட்ட பல முருகன் கோயில்களுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வார்கள். பால் காவடி, அலகு குத்தி பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். பக்தர்கள் நேரடியாக செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எனவும் சொல்லப்படுகிறது. தைப்பூச நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதத்தின் போது கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போற்றி பாட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.